வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பிசினஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். அதுதான் டிடிஎஸ். அதாவது நீங்க புடிச்ச வரிய அரசாங்கத்துக்கு டெபாசிட் பண்றதுக்கான கடைசி தேதிகள் என்னென்ன அப்படிங்கிறது தான். ஓகே, நீங்க கரெக்ட்டா டிடிஎஸ் புடிச்சிட்டீங்க. ஆனா, அத அரசாங்கத்துக்கு கட்டுறதுல கொஞ்சம் லேட் பண்ணிட்டா என்ன ஆகும்னு யோசிச்சிருக்கீங்களா? வரிய புடிக்கிறது பாதி வேலை தான். அத சரியான நேரத்துல கொண்டு போய் சேர்க்கறது தான் முழுமையான வேலை. சொல்லப்போனா இந்த டெட்லைன் விஷயமே புதுசா தொழில் தொடங்குறவங்களுக்கு ஒரு பெரிய ட்ராப் மாதிரி தான். ஏன்னா, ஒரு சின்ன தேதியே நம்ம மிஸ் பண்ணிட்டா கூட அது தேவையில்லாத பண இழப்புக்கு கொண்டு போய் விட்டுடும். ஆமாங்க, இந்த கடைசி தேதியை தவற விடுறது ஒரு சாதாரண மிஸ்டேக் கிடையாது. அதுக்காக நீங்க வட்டி கட்டியே ஆகணும். இது வெறும் வார்னிங் இல்ல, இது ஒரு கட்டாயமான விதி. சரி வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். முதல்ல நம்மள மாதிரி இருக்கிற பிரைவேட் நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப்ஸ் இதுக்கெல்லாம் என்னென்ன விதிகள் பொருந்தணும் பாத்துரலாம். இந்த அட்டவணையை கொஞ்சம் நல்லா பாருங்க. பொதுவான விதி ரொம்ப சிம்பிள். நீங்க எந்த மாசம் டிடிஎஸ் பிடிக்கிறீங்களோ அதுக்கு அடுத்த மாசம் 7ஆம் தேதிக்குள்ள பணத்தை கட்டிடணும். ஏப்ரல் 2026ல இருந்து புது சட்டம் வந்தா கூட இந்த பேசிக் ரூல்ல எந்த மாற்றமும் இல்ல. அது நமக்கு ஒரு நல்ல விஷயம் தான் இல்லையா? ஆனா இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விதிவிலக்கு இருக்கு. இத கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மார்ச் மாசம் பிடிக்கிற டிடிஎஸ் மட்டும் ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள்ள கட்டலாம். நிறைய பேர் குழம்புற இடம் இதுதான். சோ மார்ச் மாசம் மட்டும் ஸ்பெஷல். ஓகே, பிரைவேட் கம்பெனிக்கான ரூல்ஸை பார்த்தாச்சு. அடுத்து அரசாங்க துறைகள்ல வரி புடிச்சா என்ன ரூல்ஸ், அப்புறம் சில குறிப்பிட்ட பெரிய பரிவர்த்தனைகளுக்கு என்ன விதிமுறைகள்னு பார்க்கலாம். இங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. அரசாங்க துறைகள்ல பேங்க்ல சலான் போட்டு பணம் கட்டாம வெறும் புக் என்ட்ரியா, அதாவது கணக்குல மட்டும் வரிய வரவு வச்சாங்கன்னா அவங்க டிடிஎஸ் புடிச்சா அதே நாளே இதை டெபாசிட் பண்ணிடணும். ஆனா நம்மள மாதிரி சலான் வழியா பேங்க்ல கட்டுனா அவங்களுக்கும் அடுத்த மாசம் 7ஆம் தேதி தான் டெட்லைன். நீங்க ஒரு சொத்து வாங்குறீங்க, இல்ல பெரிய தொகைக்கு வாடகை தரீங்க, இல்ல கான்ட்ராக்டருக்கு பே பண்றீங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கு வர்ற ஸ்பெஷல் ஃபார்ம்ஸ்க்கு ரூல் ரொம்ப ஈஸி. அந்த டிரான்சாக்ஷன் நடந்த மாசத்தோட கடைசி தேதியிலிருந்து கரெக்டா 30 நாள் உங்களுக்கு டைம் இருக்கு. இங்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, புது சட்டம் வந்த பிறகு இந்த மாதிரி பல ஃபார்ம்ஸை ஒன்னா சேர்த்து காமன் ஃபார்ம் 141ன்னு ஒரே ஃபார்மா மாத்திட்டாங்க. இதனால நம்ம வேலை இன்னும் சுலபமாகிடும். சரி, இப்போ இவ்ளோ நேரம் தேதிகளை பத்தி பார்த்தோம். ஒருவேளை லேட் பண்ணா அதுக்கு நாம கொடுக்க போற விலை என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சிக்கலான விஷயங்கள்ல இருந்து தப்பிக்க நதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸ் மாதிரி நிபுணர்களோட வழிகாட்டுதல் ரொம்பவே உதவியா இருக்கும். நீங்க டிடிஎஸ் லேட்டா கட்டுனா ஒவ்வொரு மாசத்துக்கும் 1.5% வட்டி கட்டணும். இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு நாள் லேட் பண்ணா கூட அந்த முழு மாசத்துக்கும் வட்டி போட்டுருவாங்க. இதோட தாக்கத்தை ஒரு உதாரணத்தோட பார்க்கலாம் வாங்க. நீங்க 1 லட்ச ரூபாய் டிடிஎஸ் கட்டணும்னு வச்சுக்கோங்க. அத லேட்டா கட்டினா மாசம் 1500 ரூபாய் அபராதமா போகும். யோசிச்சு பாருங்க, இது சும்மா போற காசு தானே. அதனால ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த வட்டி கணக்கு நீங்க கட்ட வேண்டிய கடைசி தேதியிலிருந்து ஆரம்பிக்காது. நீங்க எப்போ டிடிஎஸ் புடிச்சிங்களோ அந்த தேதியிலிருந்தே வட்டி மீட்டர் ஓட ஆரம்பிச்சிடும். அதனால இதை எல்லா வகையிலையும் தவிர்த்தே ஆகணும். சரி, இவ்ளோ நேரம் நாம பேசினத ஒரு சின்ன செக்லிஸ்டா பாத்திரலாம். அப்போ உங்களுக்கு மறக்கவே மறக்காது. சுருக்கமா சொல்லணும்னா இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரும்பாலான பிசினஸ்க்கு அடுத்த மாசம் 7ஆம் தேதி, மார்ச் மாசத்துக்கு மட்டும் ஏப்ரல் 30. கவர்மெண்ட்ல புக் என்ட்ரினா அதே நாள், ஸ்பெஷல் ஃபார்ம்ஸ்க்கு 30 நாள். லேட் ஆச்சா மாசம் 1.5% வட்டி, அவ்வளவுதாங்க. இந்த மாதிரி அபராதங்களை தவிர்த்து டென்ஷன் இல்லாம உங்க வரி விஷயங்களை பார்த்துக்க ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட ஒப்படைக்கிறது எப்பவுமே நல்லது. உங்களுக்கு உதவி தேவைப்பட்டா நதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸை நீங்க தாராளமா தொடர்பு கொள்ளலாம். உங்க வரி சம்பந்தமான எல்லா தேவைகளையும் அவங்க சரியா பாத்துக்குவாங்க.